காசா பகுதியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த குளிர்கால புயலால் வீடுகள் இடிந்து விழுந்ததாலும் இடம்பெயர்ந்தோர் தங்கியிருந்த கூடாரங்கள் வெள்ளத்தில் மூழ்கியதாலும் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 14 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இறந்தவர்களில் 3 பேர் குழந்தைகள் ஆவர். காசாவில் உள்ள 90% அதிகமான மக்களின் கூடாரங்கள் முழுமையாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. யுக்ரைனில் கடந்த வாரத்தில் மட்டும் 8 நகரங்களை கைப்பற்றியதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. யுக்ரைனிய ராணுவ தொழில்துறை நிறுவனங்கள், அவற்றுடன் தொடர்புடைய எரிசக்தி வசதிகள், போக்குவரத்து உள்கட்டமைப்பு, யுக்ரைனிய ராணுவ நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படும் விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களும் தாக்கப்பட்டன. அதே சமயம் குப்பியான்ஸ்க் திசையில் யுக்ரைன் முன்னேறி வருவதாகவும் ரஷ்யாவுக்கான வழிகளை துண்டித்ததாகவும் யுக்ரைன் தெரிவித்துள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.